அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 2025 சனி பகவான் மீன ராசியில் ஜூலை 13 முதல் அடுத்து வரக்கூடிய 138 நாட்கள் வக்ரமாக நகர்கிறாரு. சனி பகவானினுடைய இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2.5 வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவானினுடைய ஒவ்வொரு அசைவும் நகர்வும் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக 12 ராசிக்காரர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். இது 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே நேர்மறை அப்படி இல்லைன்னா எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தலாம். தற்போது இந்த தாக்கங்கள் அப்படிங்கிறது ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்த போகிறது, அவங்களுக்கு நேர்மறையான பலன்களை கொடுக்க பெற போகிறதா அல்லது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவானினுடைய இந்த வக்ர நகர்வு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 11வது வீட்டில் இருக்கிறதுனால நிதி லாபம், தொழில் வளர்ச்சி இதெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சில பல தாக்கங்களை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு கிடையாது. இருந்தாலும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி, வக்ர பார்வை அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர்த்து மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியம். அதிலும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வேலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள், வியாபார தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செய்யக்கூடிய திட்டங்களை மெதுவாகவும் பொறுமையுடனும் நன்கு ஆராய்ந்து ஆலோசனை பெற்று நீங்கள் முடிவெடுப்பது அவசியமான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய உழைப்பினால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்களால் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஆன்மீக விருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி எப்பொழுதுமே அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அப்படின்னும் நம்பாதீங்க. இந்த காலத்தில் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்காமலும் போகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் பலவிதமான சவால்கள் அதிகரிக்கவே செய்யும். வாக்கு கொடுத்து நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி வாக்குறுதி கொடுக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா வாக்குப்பழி உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் பண சிக்கல்கள், துணையுடன் மன அழுத்தம், உறவு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெறலாம். நிதியில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டானாலும் உங்களுக்கு சில சமயங்களில் செலவினங்களால் நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அப்படின்னாலும் பண பிரச்சனை, குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியை நீங்கள் ருசிக்கணும் அப்படின்னா கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இரவு பகல் பாராது பலரும் உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு வரலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி நிலவணும்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடையான மாற்றங்கள் அடுக்கடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நினைச்சது ஒன்று இல்லை, நீங்கள் நினைச்சது ஒன்றாக இருக்கும், அது நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருக்க பெறலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பொறுமையை கையாண்டு ஒவ்வொரு
ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுனீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விலை மதிப்பற்ற பொருள் ஏதேனும் திருடு போய்விடுமோ அப்படின்ற பயம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க. பிள்ளைகள் வழியில் வந்து நற்செய்திகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வந்து சில நேரங்களில் வந்து உங்களுடைய கௌரவம் வந்து உயர்ந்து காணப்பட்டாலும் கௌரவத்திற்கு ஏதேனும் பங்கம் வந்துவிடுமோ அப்படின்ற அச்சமும் தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து தவிர்ப்பது, அதாவது எதிர்மறையான எண்ணங்களை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நேர்மறையாக சிந்திக்க பாருங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் சில பல விஷயங்களில் வந்து பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா புறம் பேசுகிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க. பணியிடத்தில் வந்து வியாபார சூழல் பொதுவாக நன்றாக இருக்கும் அப்படின்னாலும் சக பணியாளர்கள் மத்தியில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்குங்க. அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது சில ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால உஷாராகவும் செயல்பட பாருங்க. அதனால் எந்த ஒரு புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாகவும் நன்கு யோசித்து முடிவு எடுக்க பாருங்க. அதிலும் குறிப்பாக நீங்கள் முன்பின் தெரியாத நபர்களிடம் வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் புதிய வேலைக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா, அப்படி இல்லைனா வேலையில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருந்தவர்களுக்கு அது வந்து நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயம் பாராட்டு கிடைக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் தடைகள் வரத்தான் செய்யும். சின்ன சின்ன நஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. குலதெய்வத்தின் பாதத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் இறுக்கமாக பற்றி கொள்ளுங்க. தினமும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க அது பெரிய அளவில் உதவி பண்ணும். அதே மாதிரி முன்கோபத்தை இந்த காலகட்டத்தில் வந்து குறைச்சி கொள்ளுங்க. முன்கோபம் அப்படிங்கிறது படவே கூடாதுங்க. பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. நிதானம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க. உங்களுடைய நிதானத்தை நீங்கள் இழந்து விட்டீங்க அப்படின்னா இந்த காலம் தங்களுடைய நிம்மதியும் இழந்து போகும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. எல்லா விஷயத்திலையுமே அனுபவசாலிகள் பேச்சு கேட்டு நடக்க பாருங்க. வேலை சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும். ஒரு சிலருக்கு ப்ரெஷரும் இருக்கும். டார்கெட்டை முடிக்க முடியாத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கலாம். வேலை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வந்து உங்கள் இல்லம் தேடி வருங்க. வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாங்க. 4 பேர் மத்தியில் உங்களுடைய பெயர் உயர்ந்து நிற்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கை கொடுக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்க. நாமும் பிரபலமாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து நல்ல வாய்ப்பை வந்து தேடி தருங்க. அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையில் சுத்தமும் நேர்மையும் கலந்திருக்கணும். இதனால் நல்லது நடக்க அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த நேரத்தில் யாரையும் வந்து நம்ப வேண்டாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் வந்து இந்த காலத்தில் நிதி நிலைமை மோசமடைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பார்த்தோம் அப்படின்னா திடீர் செலவினங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கலாம். தேவைக்கு ஏற்ப பணம் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து திடீர் செலவுகள், திடீர்னு ஏற்படக்கூடிய அத்தியாவசிய செலவுகள் இதெல்லாம் இது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து உங்கள் கையை கடிக்கும். இந்த மாதிரியான செலவினங்கள் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைமை வந்து மோசமாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள். தேவைக்கு ஏற்ப பணம் வந்து வந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சேமிப்பில் கொஞ்சம் அதிக நாட்டத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் வந்து இருக்கத்தான் செய்யும். டென்ஷன் இருக்கலாம். ஒரு மன நிம்மதியற்ற நிலை பலருக்கும் உருவாகலாம். இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி
தூக்கி போட்டுருங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில், அந்த மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அதாவது இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும், கோயில்களுக்கு செல்லணும், பூஜை அறையில் உட்காந்து நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மனதிற்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மந்திரத்தை, தெரிந்த மந்திரத்தை உச்சரிங்க. கண்ணை மூடி ஒரு 5 நிமிடங்களோ இல்லை 10 நிமிடங்களோ, உங்களால் எத்தனை நிமிடங்கள் இருக்க முடியுமோ அத்தனை நிமிடங்கள் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே இறைவனினுடைய அருளால் நல்லதே நடக்குங்க.